நகையை திருப்ப பைரவர் வழிபாடு. கால பைரவர் வழிபாடு என்பது மிகவும் சிறப்பு மிகுந்த வழிபாடு. நம்முடைய கர்ம வினைகளை பொறுத்து பலாபலன்களை தரக்கூடிய சனீஸ்வர பகவானின் குருவாக காலபைரவர் திகழ்கிறார். மேலும் காலபைரவரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் நீங்கும் என்று கூறப்படுகிறது. அதனால் நமக்கு இருக்கக்கூடிய சுவர்ண தோஷம் நீங்குவதற்கு காலபைரவரை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டை பௌர்ணமி நாளில் செய்ய வேண்டும். பௌர்ணமி நாளில் அருகில் இருக்கக்கூடிய பைரவர் சன்னதிக்கு செல்ல வேண்டும். அவ்வாறு செல்லும் பொழுது காலபைரவருக்கு சிவப்பு நிற மலர்களாலான மாலையை வாங்கிக் கொள்ள வேண்டும். அதேபோல் அர்ச்சனை செய்வதற்கு வெற்றிலை பாக்கு தேங்காய், பழம் போன்றவற்றையும் வாங்கிக் கொள்ள வேண்டும். நேராக பைரவர் சன்னதிக்கு சென்று மலர்களை கொடுத்துவிட்டு தங்களின் பேரில் அர்ச்சனை செய்ய வேண்டும். அர்ச்சனை செய்து முடித்த பிறகு உடைத்த தேங்காயை திரும்ப தருவார்கள் அல்லவா? அந்த தேங்காயில் நல்லெண்ணெய் அல்லது நெய் அல்லது வேப்ப எண்ணெய், இவை மூன்றில் ஏதாவது ஒரு எண்ணெயை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு பைரவருக்கு முன்பாக தீபம் ஏற்ற வேண்டும். தீபம் ஏற்றி முடித்த பிறகு பைரவரிடம் ஆடமானத்தில் இருக்கக்கூடிய தங்க நகைகள் அனைத்தும் விரைவில் வீடு திரும்ப வேண்டும் என்று முழுமனதோடு வேண்டிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு தொடர்ச்சியாக 3 பௌர்ணமி தினங்களில் காலபைரவருக்கு இந்த முறையில் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய அந்த 3 பௌர்ணமிக்குள் தங்க நகைகள் வீடு திரும்புவதை கண்கூடாக பார்க்க முடியும்.